நம்ம தளபதி பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம். பள்ளி குழந்தைகளின் காலை உணவு திட்டம் பார்க்கும்போது மெய் சிலிர்க்கக்கூடிய திட்டம், பசியை போக்குகிற திட்டம், மகளிர் உரிமை தொகை. நாங்கள் வந்து சின்ன கடை வச்சுருக்கோம் நேரு பஜாரில். அப்போ வரக்கூடிய பெண்கள்லாம் வந்துட்டு அது ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. அதை இந்த 1000 ரூபாய் கிடைக்கிறது, இப்போ இந்த அம்மா சொன்ன மாதிரி 1000 ரூபாய் கிடைக்கிறது சாதாரண திட்டம் கிடையாது. அது வந்துட்டு இல்லாதவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய தொகை அது. ஆமாம், ரெண்டாவது வந்துட்டு இந்த அன்னாடம் தினமும் பணிக்கு போகக்கூடிய பெண்கள் இலவச பயணம். ஆமாம், அது நம்ம கடைக்கு வரக்கூடிய கஸ்டமரே வந்துட்டு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. மாதம் வந்துட்டு 600 700 குறையுது. ஆமாம், அது வந்துட்டு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இல்லை அது. ஆமாம், அது வந்துட்டு ரெண்டாவது அப்பப்போ வெளியே போகிறது. ஆமாம், அதுக்கும் ஃப்ரீயாக போய்க்கிறாங்க. இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி ஆமாம், பலன்னு இப்போ பஸ் இருக்குது. ஆமாம், இப்போ கூட துணை முதல்வர் வந்துட்டு இதில் ஆரம்பிச்சு வச்சாங்க பூந்தமல்லியில் மின்சார பேருந்து. ஆமாம், அது ஒரு மிக சவுண்டே இருக்காது. ஆமாம், காரில் போகிற அந்த ஃபீலிங்கு. ஆமாம், அதான் வந்து ஒரு சிறப்பான திட்டம். இலவச பேருந்து பயனாளிகளின் எண்ணிக்கை கோடிகளை தாண்டி பயனாளிகளின் எண்ணிக்கை உள்ளது. சமீப நிகழ்வாக திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் சிறுபான்மையினர் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழகத்தின் பாதுகாப்பு அரணாக நீங்கள் செயலாற்றியது மன நிம்மதியும் மன அமைதியையும் இந்திய தலைமை ஒற்றுமையை நிலைநாட்டியது. ஆமாம், இதுவும் சாதாரண விஷயம் கிடையாது. திருப்பரங்குன்றம் அது இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு அது. ஆமாம், திரும்பி பார்த்து அதில் சாதனை பண்ணிட்டாங்க தமிழக முதலமைச்சர். கர்நாடகாவில் ஹிஜாப் பிரச்சனை வந்தது. தற்போது பீகாரின் முதல்வரே ஹிஜாபை கலட்ட முயற்சிக்கிறார். ஆனால் தமிழகத்தில் திராவிட மாடலே ஹிஜாபிற்கு முழு பாதுகாப்பு. நேற்று திருநெல்வேலியில் ஏதோ ஒரு மீட்டிங் நினைக்கிறேன். ஒரு ஹிஜாப் அணிஞ்ச மாணவிட்ட ஒரு முதலமைச்சர் வந்துட்டு குனிந்து காது பட கேட்குறாங்க. அந்த ஃபோட்டோ சமூக வலைதளத்தில் வந்தது. என்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி வந்துட்டு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். பீகாரில் வந்துட்டு ஆமாம் அந்த பிஜேபி கூட்டத்தை சேர்ந்தனால வந்துட்டு ஹிஜாப்பை எடுக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு அந்த ஹிஜாப் போட்ட பெண்கிட்ட வந்துட்டு குனிஞ்சு கேட்குறாங்க, கருத்து கேட்குறாங்க. அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் அது. நீங்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்னால் உங்களை வசைபாடிய பலரும் இன்று திசை மாறி நிற்கிறார்கள். நீங்கள் திரை கவர்ச்சி நாயகன் அல்ல, தமிழகத்தின் ஈடு இணையற்ற ஒப்பற்ற வளர்ச்சி நாயகன். உண்மை, இன்னைக்கு கவர்ச்சியை காட்டி நிறைய பேர் வர்றாங்கல்ல. ஆமாம், உண்மையான ஹீரோ யாருன்னா தளபதி தான்.